அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன். மீண்டும் இன்று நாம் கேட்க இருப்பது தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய சிறுகதையான இறைகள் அப்படின்ற கதை தான் கேட்க போகிறோம். இறைகள் எதை பற்றியதானது அப்படின்னா, ஆம்புலன்ஸ் அதனோட சேவையை பற்றியானது. இப்போ கூட நம்மக்கிட்ட நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். நம்ம என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் எங்கேயாவது இந்த ஆம்புலன்ஸோட ஒலி கேட்டுச்சு அப்படின்னா ஒரு நிமிடமாவது நம்ம மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிப்போம். அதில் பயணம் செய்கிற யாராக இருந்தாலும், எவ்வளோ ஒரு நிலையில் இருந்தாலும் அவங்க அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற பழக்கம் நம்மக்கிட்ட நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி அந்த ஆம்புலன்ஸை பற்றியான ஒரு திடுக்கிடும் கதை தான் இந்த இறைகள் அப்படின்ற கதை. இந்த கதை ஒரு கதை சொல்லியின் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கோம். அவர் சொல்கிறாரு, இலவச ஆம்புலன்ஸ் உதவிக்கு கூப்பிட வேண்டிய தொலைபேசி எண்களெல்லாம் குறிக்கப்பட்ட இந்த விளம்பர பலகைகள் நெடுஞ்சாலை ஓரங்களில் அங்கங்கே நட்டு வைக்கப்பட்டிருக்கும். இது பார்த்தா அப்படியே சாலையோரங்களில் தயார் நிலையில் பளபளப்பான அந்த ஆம்புலன்ஸுகளை பார்க்கும் பொழுது எல்லா வசதியும் கிடைக்கப்பெற்ற அந்த உயர்ந்த வெண்ணிற வாகனங்களை மக்கள் சேவைக்காக சாலையில் நிற்பாட்டி இருக்கிற அந்த கருணையான உள்ளங்களை அந்த வழியாக பயணிக்கும் போதெல்லாம் முன்னாடி மனசார வாழ்த்துவேன். ஆனால் இப்போ பார்த்தா எரிச்சலாகவும் பயமாகவும் இருக்குது. லேசாக மனசில் ஒரு சந்தேகம் வேறுவிட்டதுக்கு அப்புறம்தான் இதே ஒரு சிறு தூர நெருகலான சாலையில் தேவைக்கு அதிகமான அளவிற்கு இலவச ஆம்புலன்ஸ் எல்லாம் கண்ணும் கருத்துமா தயார் நிலையில் நிற்குது. ஆனால் இதே எங்கள் ஊர் வழியாக போகிற நெடுஞ்சாலை ஓரங்களில் அந்த அவசரத்துக்கு கூப்பிட வேண்டிய தொலைபேசி எண்கள் குறிக்கப்பட்ட ஒரு விளம்பர பலகை கூட இது வரைக்கும் என்னோடய பார்வையில் பட்டதில்லை. முதல்ல எல்லாம் இது கவலையாக தருந்துச்சு. இப்போ அந்த கவலையும் எனக்கு இல்லை. அதோட சேவையும் தேவையில்லை அப்படின்னு தான் தோணுது. இதெல்லாம் எதுக்கப்புறம் அப்படின்னா, நூக்கண்ணுவோட இறப்புக்கு பின்னாடி தான். அந்த நூக்கண்ணு யார் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கதையில் தெரிஞ்சுக்க போகிறோம். சில வருஷத்துக்கு பிறகு பஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கையில் உட்காந்துட்டு அண்ணன் குடியிருக்கிற ஊருக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சாலையோட இரு மருங்கள்லையும் ஆங்காங்கே தெரிஞ்ச கட்டடங்கள் மீது கண்கள் மோதுச்சு. அப்படியே புதுசாக பலமாடி கட்டடங்கள் வானை நோக்கியே தொடர அளவுக்கு இருந்துச்சு. அதோட நெத்தியில் பார்த்தா வண்ண விளக்குகளால் எழுதப்பட்ட விளம்பர பலகை, எலும்பு முறிவுக்கு 24 மணி நேர அவசர சிகிச்சை. நிறைய இன்னும் பல கட்டடங்களோட பணிகள் நல்ல மும்முரமாக நடந்துட்டு இருந்துச்சு. பெரும்பாலும் பார்த்தா எலும்பு முறிவு சிகிச்சைக்கான மருத்துவமனைகளாக தான் இருந்துச்சு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த சக பையனி சொல்கிறாரு, அப்பா எவ்வளவு தயாள மருத்துவமனை அந்த குணம் இருக்குது இந்த மருத்துவர்கள், இந்த ஒரு மனிதநேய மையங்களை கட்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு பாராட்டினாரு. எனக்கு டக்குன்னு நூக்கண்ணோட நினைவு வந்ததுமே அவர் சொன்ன தப்பை நான் திருத்தி சொன்னேன். இது மனிதர்களை மேயும் மையங்கள்னு நீங்கள் சொல்லுங்கன்னு. நான் சொன்னது அவருக்கு புரியல போல, என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு. இது விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடுற நபருடைய உயிர் காக்கிறதுக்கு உடனடியாக எடுத்து போய் சிகிச்சை அளிக்கிறதுக்கு தோதுவாக நிறுத்தி வச்சிருக்கிற ஆம்புலன்ஸ், கார் பிடிக்க வசதி இல்லாத ஏழைகள், விபத்தில் சிக்கி கேப்பாரற்று ரத்தம் கொட்டி கிடக்கிற ஆதரவற்றர், அவங்களுக்கெல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் சேவை பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு அவர் புகழ்ந்து சொல்கிறாரு. என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், இவர் எந்த அனுபவமே இல்லாத அப்பாவி போல இருக்கு அப்படின்னு. விபத்தில் சிக்கின நூக்கண்ணுக்கு உடனடியாக உதவிக்கு வந்தது இவர் இவ்வளோ நேரம் புகழ்ந்து பேசினார்ல, இந்த ஆம்புலன்ஸில் ஒன்றாத்தானே இருக்கணும் அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். சாலையோரத்தில் மருத்துவமனைகள் மைல்கள் போல ஆங்காங்கே அப்படியே ஆம்புலன்ஸ்கெல்லாம் மின்னலை முந்திக்கொள்கிற வேகத்தில் போகுது. எக்ஸ்ரே, ஸ்கேன் அப்படின்னு பல நவீன வசதிகள். இது எல்லாமே இருந்தும் கூட நூக்கண்ணு ஏன் மண்டைய போட்டான்? அது விடையே தெரியாத ஒரு விடுகதை தான். இன்னும் மருத்துவமனைகளோட இதையெல்லாம் பார்க்கும்போது நூக்கண்ணுவோட அநியாய இறப்பு இன்னும் ஒரு அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சாதான் தோணுது. விபத்தில் சிக்காமல் இருக்கணும், சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலையே உசுர் போயிடணும். அப்படி போனால் அவன் சொர்க்கவாசி அப்படிங்கிறது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த பாடம். புதுசாக வாங்கி கொடுத்த சைக்கிளில் வாப்பாவுக்காக மதிய சோறு கொண்டு போனவன் தான் நூக்கண்ணு.
கண்ணும் மூக்கும் தெரியாமல் பின்னால் வேகமாக விரைஞ்சு வந்த ஒரு சிகப்பு டொயோட்டா கார் லேசாக சைக்கிளை தட்டி விட்டுச்சு. அவன் தெரிச்சு போய் குப்புற ரோட்டில் விழுந்தான். தலையில் காயம், காலில் லேசா. அந்த நேரத்தில் அவனுக்கு நல்லா தான் நினப்பு இருந்துச்சு. அவனாக எழுந்து விழுந்த சைக்கிளை ஸ்டாண்ட் போடுறதுக்குள்ள எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, மின்னல் வேகத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் அவன் பக்கத்தில் வந்து நின்றுச்சு. அவன் எங்கிருந்து பார்த்தானோ எங்கிருந்து நோட்டம் போட்டானோ தெரியலை. எவ்வளவோ மருத்துவம் இந்த இலவச ஆம்புலன்ஸு அவனை தூக்கி போட்டுக்கிட்டு தனியார் மருத்துவமனைக்கு வேகமாக பறந்துச்சு. ஆம்புலன்ஸோட வேகத்தை பார்த்ததும் என்னமோ பிரிய இருக்கிற உயிரை விடாமல் பிடிச்சிக்கிற மாதிரி நர்ஸுகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒரு பரபரத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. நூக்காக ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் அவனை தூக்கி வைக்கும்போது அவன் சொல்கிறான், நான் நடந்து வந்துடுவேன், சின்ன காயந்தான் அப்படின்னு சொல்கிறான். அவன் தலையிலிருந்து காயத்தில் மட்டும் ரத்தம் கசிஞ்சிக்கிட்டு இருந்தது. ஐயையோ நடக்கக்கூடாது, படுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு நர்ஸெல்லாம் அவனை பலவந்தமாக பிடிச்சி படுக்க வச்சாங்க. நோயாளி கை மாறுகியில் ஆம்புலன்ஸ் டிரைவரோட பேக்கெட்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு இசையொலி கேட்டுச்சு. காதில் வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸை மறுபடியும் அவசரமாக ஓட்டிகிட்டு போனார். வேறு யாரோ எங்கேயோ அடிபட்டு இருக்கலாம். அந்த இறையை கவ்விட்டு வர்றதுக்காக கிடைச்ச தகவலாகவும் இருக்கலாம். நூக்கண்ணுக்கு நேர்ந்த விபத்தை பற்றியும் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் 2 நாளுக்கு பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. பார்க்குறதுக்காக நான் போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும் பொழுது அங்கே சாலையோரத்தில் ஒரு அடிபட்டு துடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு வயோதிகரை பார்த்தோம். அவரை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கூட்டத்தையும் பார்த்துட்டு பலவாறான யோசனையோடு வந்தேன். இங்கே மருத்துவமனைக்கு வந்து பார்வையாளராக போன எனக்கு நோயாளியை பார்க்குறதுக்கு அனுமதி கிடைக்கல. தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சுருக்கோம் அப்படின்னு வரவேற்பு கவுண்டர் இருக்கிற பெண் சொன்னான். தலையிலையும் காலிலையும் கட்டுப்போட்ட நிலையில் நினைவிலிருந்து குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்குள்ள தீவிர கண்காணிப்பால் இருந்து வர்ற அந்த நூக்கண்ணுவோட சித்திரம் என்னோட மனசுக்குள்ளே நிரம்பிச்சு. அவன் வேறு யாரும் இல்லை, என்னோட ஒன்று விட்ட தம்பியோட பையன்தான். சாலையோரத்தில் ரத்தம் கிடந்து அப்படியே கிடந்த அந்த வயோதிகரோட நிலை என்னாச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் என் மனசுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இவனுக்கு எப்படி காயம் ஆயிடுச்சு, லேசான காயம்தானா அப்படின்னு போய் வரவேற்பாளர்கிட்ட கேட்குறான். அது நெத்திலி கருவாடு மாதிரி உடலமைப்புள்ள அந்த பெண் வந்து ஒரு எரிஞ்சு விழுற ஜென்மம். எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது, டியூட்டி நர்ஸுக்கிட்ட கேளுங்க, வர்றவங்களுக்கு வழிகாட்டுறது தான் என்னோட வேலை. தீவிர சிகிச்சை பிரிவு எந்த பக்கம், இதை பக்கத்தில் இருந்தால் போய் பார்த்துட்டு வரலான்னு கேட்டால் 4வது மாடியில் அப்படின்னாங்க. லிஃப்ட் வழியாக 4வது மாடிக்கு போகலாம்ல, இது பார்வை நேரம் இல்லை, அனுமதி சீட்டு இல்லாமல் 4வது மாடிக்குள்ளே நுழைய முடியாது. சரி, அப்போ அனுமதி சீட்டு எங்கே வாங்கணும்? சிகிச்சைக்கு முன்பணம் கட்டி வச்ச பின்னாடி தான் அனுமதி சீட்டு கொடுப்பாங்க. நீங்கள் பார்க்க வந்த அந்த நோயாளிக்கு சிகிச்சை செய்கிறதுக்கு முன்பணம் இன்னும் கட்டவே இல்லை. ஓ, நோயாளியோட உறவினர்களை நான் பார்க்க முடியுமா? யார் வந்திருக்காங்க? பார்க்கலாம், அவங்கள கீழ்த்தளத்தில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்களுக்கும் 4வது மாடியில் குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் போகிறக்கு அனுமதி உண்டுன்னு என் முகத்தை பார்த்து கூட அந்த பெண் பேசவே இல்லை. யார் துணைக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு போய் கேட்டாலும் அந்த பெண் சொல்ல போகிறதில்ல. வாப்பாவா, உம்மாவா, குட்டியப்பாவா, யார் வந்தாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு அந்த பொண்ணு, சரி நோயாளிக்கு நீங்கள் யார்? நான் பெரியப்பா அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், நோயாளியுடைய தகப்பனார் முன்பணம் கட்டி வைக்கிறதுக்கு பணம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஊருக்கு போனார், இன்னும் காணலை. 6 மணிக்குள்ளே கட்டிட்டா நல்லது, அதுக்குள்ளே கேஷ் கவுண்டர் மூடிடுவாங்க, முன்பணம் கட்டினா தான் சிகிச்சையை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் அவள் திரும்பிக்கிட்டா. சரி, பல கேள்விகளுக்கு பதிலை சொல்லி அவ்வளோ சலிச்சு ஒரு களைச்சி தான் போயிருப்பா. அவளுக்கு எதிர போட்டுற வரிசையாக போடப்பட்ட பெஞ்சில் கிடச்ச இடத்துல நூக்கண்ணுவோட வாப்பா வருவார் அப்படின்னு எதிர்நோக்கி நாங்கள் போய் உக்காந்துருந்தேன். என் பக்கத்தில் ஒருத்தர் உக்காந்துருந்தார், 60 வயசு இருக்கும். அவர் பார்வை எங்கேயோ இருந்துச்சு. முகத்தில் ஒரு சோக நிழல். அது என்னோட கவனத்தை ஈர்த்துது. யாருக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு. என்னுடைய மகனுக்கு பைக் ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல காயமா அப்படின்ட்டு. ஆமாம், அவசர சிகிச்சை பிரிவில் வச்சுருக்காங்க. தொலைவில் நின்று பார்த்தா கண்ணாடி கூண்டுக்குள்ளே என்ன தெரியும்? ஒரு தடவை தான் பார்த்தேன். ரொம்ப சீரியஸான கேஸுன்னு நர்ஸு சொன்னான். கொஞ்ச நேரம் மௌனமாயிட்டு மறுபடியும் சொன்னார். 50,000 முன்பணம் கட்டி வைக்க சொன்னான். 20 வயசு, கடன்பட்டு காவப்பட்டு 50,000 ரூபா வாங்கி கட்டி வச்ச பிறகு தான் சிகிச்சையாக ஆரம்பித்தாவோ. என்ன கொடுமை அப்படின்னு தலையில் கை வச்சாரு. இப்போ பரவாயில்லையா?
தெரியாது, பால் கொண்டு நர்ஸு கையில் கொடுக்கறதோட சரி. பேசாமல் தர்மாஸ்திரி கொண்டு போகலாமே. விபத்தில் சிக்கி உசிருக்கு போராடுறவனுக்கு உடனே ஏதாவது ஆஸ்பத்திரியில் கொண்டு போகணும் சேர்க்கணும்னு தானே தோணும். கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இவனை தூக்கி இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதா கேட்டேன். பலவந்தமாக கொண்டு போகிறதா இருந்தால் ஒரு கணக்கு சொன்னாங்க. அந்த கணக்கு கட்டி முடிச்சுட்டு போங்கன்னாங்க. அவங்க சொன்ன கணக்கும் இந்த கணக்கு ஏகதேசம் நெருங்கி தான் இருந்துச்சு. அதனால் எப்படியோ புரட்டி கிரட்டி நான் பணத்தை கட்டிட்டேன். முன்பணம் கட்டி வச்சா தான் சிகிச்சை செய்வாங்களா சார்? இப்போ அப்படித்தான், அரசு மக்களை கைவிட்ட காலமாயிருச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? விபத்தில் சிக்கின ஆளை பார்த்தாலே அவங்களுக்கு அடையாளம் தெரியுமே சார். காசு உள்ளவங்களுக்கு தான் இலவச ஆம்புலன்ஸோ, அவங்களுக்காகத்தான் இந்த பலமாடி கட்டடங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தத்தோட அவரோட மன அழுத்தத்தோட பேசிகிட்டு கீழே வேகமாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றுச்சு. அங்கே டிரைவருக்கு வேகமாக வந்து மின்விசிறி கீழே நின்று அப்படியே சட்டப்பித்தானையெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் நின்னார். அதிலிருந்து இறக்கப்பட்ட ஸ்ட்ரெச்சரை பார்த்த காலியாக இருந்துச்சு. டிரைவர்கிட்ட என்னப்பா காலி ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பாடி எடுத்துகிட்டு போகணும் சார் அப்படின்னு டிரைவர் பதில் சொன்னார். அட, பாடி கொண்டு போகிறது இலவசமாவா? இலவசமாவா? 4500 வாடகை பேசி தான் சார் போகிறேன். சொல்லி முடிக்கையில் 4 சக்கர வண்டியில் முகம் மூடப்பட்ட ஒரு சடலத்தை ஒரு காக்கி சட்டைக்காரர் உருட்டிட்டு வந்தார். ஆம்புலன்ஸ் புறப்பட்டதும் என்னோடய பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், நான் இங்கே வந்த பிறகு பார்ப்பது இது 4வது கேஸு. ஒரு பஸ்ஸு மாருதியும் நேருக்கு நேர் மோதிச்சு. மாருதி டிரைவர் அந்த இடத்துலையே இறந்து போனாராம். பின் சீட்டில் உட்காந்தவரை பலத்த காயங்களோடு இங்கே கொண்டு வந்து இறக்கும்போதே நினச்சேன் பொழைக்க மாட்டாருன்னு. கூட போகிறாரு ஒரு ஜிப்பா சட்டை போட்டவர், அவர் தான் 50,000 முன்பணம் கட்டி வச்சார் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் ராமசாமி ராமசாமி அப்படின்னு நர்ஸு வந்து உறக்க கூப்பிட்டா. நான் தாம்மா அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு போனார். இங்கே பாருங்கள், பேஷண்ட்டை 3வது மாடியில் 311 ரூமுக்கு மாற்றியாச்சு, பாலோ காப்பியை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வந்தது. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக போனார். நர்சம்மா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். என்னையா வேணும் அப்படின்னு ஒரு ஈரப்பசையே இல்லாத குரலில் அந்த அம்மா கேட்டுது. இல்லை, கார் தட்டி சைக்கிளிலிருந்து விழுந்த நூக்கண்ணு கொண்டு வந்தபடி தான் கிடக்கிறாரு, இன்னும் பணமெல்லாம் கட்டி வைக்கல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளும் நிற்கவே இல்லை, திரும்பி போயிட்டா. திரும்ப மறுபடியும் நடந்து பெஞ்சு பக்கமே வந்து உக்காந்துருந்தேன். அந்த பெரியவர் பால் வாங்கறதுக்கு தூக்கு பணியோட போனதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்வை நேரம் 7 to 9 4 to 6ன்னு போட்டிருந்துச்சு. லிஃப்ட் இயக்கர் பக்கத்தில் போய் 4வது மாடிக்கு போகணுன்னே. பாஸ் இருக்கா? இல்லையா? இல்லைன்னா 4வது மாடிக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு கடினமான குரலில் அவர் சொன்னார். மறுபடியும் வரவேற்பு கவுண்டருக்கு வந்தேன். அவள் தொலைபேசியில் யாருக்கோ தகவல் சொல்லிகிட்டு இருந்தா. அது வரைக்கும் பவ்யமாக நின்றுக்கிட்டு, பார்வை நேரமாச்சே மேலே போகலாமா? எல்லா மாடிகளுக்கும் போகலாம், 4வது மாடிக்கு போகணும். பாஸ் எங்கே கொடுப்பாவோ? நான் தான் தரணும். பணம் கட்டி வச்ச உடனே எனக்கு தகவல் தருவாங்க. உங்கள் ஆள் இன்னும் பணம் கட்டி வைக்கலை. எவ்வளவு? 35,000 ரூபா. ஹலோ, 35,000மா? மனசுக்குள்ளே நான் கத்துனேன். இவ்வளோ பெருந்தொகையை நூக்கண்ணோட வாப்பா எப்படி திரட்டிட்டு வருவா? குடியிருக்கிறதுக்கு சொந்த வீடு கூட இல்லாதவன், அவனை நம்பி இவ்வளோ பணத்தை யார் கொடுப்பாங்க? அச்சோ, பணத்துக்காக 4 பக்கமும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பானோ? அதனால தான் இன்னும் வராமல் சுணக்கமோ? அந்த நோயாளிக்கு ஏதாவது ஆகாரம் வாங்கியாவது கொடுக்கலாமா? நாங்களே வாங்கி கொடுத்துட்டதெல்லாம் பில்லில் சேர்த்திக்கிடுவோம். பழையபடி பெஞ்சில் காலியான இடத்துல வந்து உக்காந்த. பார்வை நேரம் அப்படிங்கிறதுனால ஒரே பரபரப்பு நெரிசலும். செருப்புகளை இங்கே விடுங்கிற இடத்துல செருப்பெல்லாம் குவிஞ்சு கிடந்துச்சு. அடிபட்டவங்களை ஏற்றி வந்துட்டு போயிட்டு இருந்த இலவச ஆம்புலன்ஸு அந்த ரோட்டோரத்தில் அடிபட்டு கிடந்த முதியவரை ஏற்றிட்டு வந்து இறக்குறாங்களான்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போது நூக்கண்ணும் வாப்பா வராரா அப்படின்னு தொலாவிக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை இங்கே கொண்டு வராமல் தர்மாஸ்திரி கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு என் மனசுக்குள்ளே என்னென்னமோ எண்ணம். ரொம்ப நேரம் உட்காரவே முடியல, முதுகு வலி. நூக்கண்ணுவை நினச்சிட்டே இருந்தேன். ரொம்ப நல்ல பையன், அமைதியானவன். அவனை நினச்சி பார்த்துட்டே எழுந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு மறுபடியும் வரவேற்பு கவுண்டருக்கு போனேன். எம்மா, டாக்டரை பார்க்கணும். எந்த டாக்டரு? பெரிய டாக்டரை. 2வது மாடிக்கு போங்க. நேராக 2வது மாடியில் போனேன். வாங்க உட்காருங்க அப்படின்னு அன்பாக வரவேற்றாரு. டாக்டர் சார், 2 நாளைக்கு முன்னாடி சைக்கிள் இருந்து விழுந்த ஒரு கேஸு. ஆமாம், அவங்க பணம் கட்டி வச்சதா தெரியலையே.
அவன் தகப்பனார் எப்படியும் பணம் திரட்டிட்டு வந்துடுவார். பணத்துக்காக சிகிச்சையை நீங்கள் சுணக்க வேண்டாம். வாலிப பையன், 4 பொண்ணுங்களுக்கு இடையில் அவன் ஒரே ஒரு ஆள். இதெல்லாம் சொல்லி எந்த பயனும் இல்லை பாய். அவசரமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். பணம் கட்டி வச்ச பின்னாடி தான் செய்வோம். கராரான பேச்சாக இருந்தது. மேற்கொண்டு அவரோட பேச மனசு வரல. மரத்து போன இந்த மனிதத்தை நினச்சிக்கிட்டே அறைக்கு வெளியே வந்தேன். வேத்து கொட்டு நிலையில் மூச்சு வாங்க நூக்கண்ணுவோட வாப்பா உள்ள நுழைஞ்சான். என்னை பார்த்ததையும் காஞ்சு போன அந்த உதட்டை ஈரப்படுத்திட்டு, அண்ணா நீங்கள் இங்கே அவனை பார்க்கத்தான் வந்தேன். பாத்தியலா உள்ள உடல்ல டாக்டரு. நான் ஒரு கடையில் குமாஸ்தா வேலை செய்கிறவ. நான் நினச்சா இவ்வளோ பணம் உடனே ஒரே நாளில் திரட்ட முடியாது டாக்டரு. பல முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், கிடைக்கல. எப்படியும் பணத்தை கட்டிடுவேன். தயவு செய்து என் பிள்ளைக்கு சிகிச்சை ஆரம்பிங்க டாக்டரு அப்படின்னு கண்கலங்க சொல்கிறா. இங்கே பாருங்க, தயவு தாட்சியமெல்லாம் பார்த்தா ஆஸ்பத்திரி நடக்க முடியாது பாய். பணம் கட்டி வைங்க, அவசரமாக ஆப்ரேஷன் செய்யணும். பிறகு எங்கள் மேலெல்லாம் பழி போடக்கூடாது சொல்லிவிட்டேன் அப்படின்னு அந்த ஆள் சொன்ன உடனே மனசு அத்து விழுந்த மாதிரி இருந்தது. அவசரமாக ஓடி வந்து உள்ளே நுழைஞ்ச நர்ஸோட பரபரப்பை பார்த்ததும் நாங்கள் அறைக்கு வெளியே வந்து நின்றுட்டோம். மாடியிலிருந்து விழுந்த ஒரு பையனை கொண்டு வந்திருக்காங்க. பார்ட்டி கொண்டு வந்தது குவாலிஸ் காரில். ஐசியூ காலியா? இல்லை சார், அந்த பணம் கட்டாத கேஸெல்லாம் எடுத்து வெளியே போடு அப்படின்னு இதை கேட்ட உடனே நெஞ்சு கூடலாம் கலங்கி போச்சு. அவனோட அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லி நானும் அமைதியாக லிஃப்ட் பக்கம் வந்தேன். நோயாளியை 4வது மாடி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் படியிறங்கி கீழே வந்தோம். அங்கே பூங்கா பக்கம் வந்தோம். வந்து என்ன செய்கிறது அப்படின்னு அவங்க அப்பா கேட்டா. பேசாமல் தர்மாஸ்திரி கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு நினச்சி 2 பேரும் மறுபடியும் வரவேற்பு கவுண்டருக்கு போனோம். இவ்வளோ பெரிய தொகை கட்டி வைக்க வசதி இல்லைம்மா, தர்மாஸ்திரிக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண் டக்குன்னு திரும்பி பார்த்தா. பார்வை நேரம் 4, 6 அப்படிங்கிறது நினைவுக்கு வந்துச்சு. அதனால் நேராக டாக்டர் அறைக்குள்ளே போனோம். என் பின்னாடி நூக்கண்ணோட தகப்பனார் வந்தார். டாக்டர், உடனடியாக பணம் கட்டி வைக்க வசதி இல்லை, என் மகனை தர்பாசிரிக்கு கொண்டு போகிறேன், கொடுத்துருங்க டாக்டர் அப்படின்னு அழுகிறாரு. ஆட்சேபனை இல்லை, மணி 6 ஆயிடுச்சு, பில்லு போட கம்ப்யூட்டரில் ஆள் இருக்காது, நாளைக்கு காலையில் பில்லுக்குள்ளே பணத்தோடு வாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். சவத்தோட வெளிரி போன முகத்தோட அவங்க அப்பா என்னையவே பார்த்தான். என்னோட கண்களும் செத்து போயிருந்தது. எதுவும் பேசலை. நாக்கெல்லாம் வறண்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் அங்கே இருக்கிற பெஞ்சில் வந்து அமைதியாக உட்காந்தோம். காலையில் பில்லெல்லாம் முடிச்சுட்டு தான் டாக்டர் கொண்டு போக சொல்கிறாரு அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்து எதைவோ பார்த்துக்கிட்டு இருந்தா. பில்லா? சிகிச்சையே செய்யலின்னு சொன்னாங்களே, பின்ன எதுக்கு பில்லு அப்படின்னு எனக்கு கோபம் வந்துச்சு. என்னோட குரலை கேட்ட உடனே வரவேற்பு கவுண்டரில் உட்காந்துருந்த பெண் எட்டி பார்த்தா. நூக்கண்ணோட வாப்பா எலும்பி வெடுக்குன்னு போனா. என் மகனை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோடு சொன்னார். அவசர பிரிவுக்கு போக டாக்டரோட அனுமதி சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். மறுபடியும் பெஞ்சில் வந்து உக்காந்தா. முகத்தை அங்கே இங்கே திருப்புனா. என்னை பார்க்காம என்னோட கேள்விகளுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் ஒரு சடலை மாதிரி உக்காந்துருந்தா. நான் பெத்த பிள்ளைய பார்க்க டாக்டரோட அனுமதி வேணுமாக்கும் அப்படின்னு அவனுடைய குரல் எல்லாம் வெடிச்சு தெரிக்கிற மாதிரி இருந்தது. 7:15 பஸ் பிடிக்க நான் கிளம்புனேன். நான் விடை கேட்டதையோ அவன் காதலியே வாங்கிக்கல, என்னை பார்க்கவும் இல்லை. அடுத்த நாள் காலையில் நூக்கண்ணோட வாப்பா தொலைபேசியில் கூப்பிட்டு சொன்னான். கம்ப்யூட்டரில் பில் வந்துச்சு, எவ்வளவு அப்படின்னு சொன்னான். அவங்க கட்டி வைக்க சொன்ன தொகையை நெருங்கிட்டுதே, சிகிச்சை செய்யாமலேயே இவ்வளோ ரூபாயான்னு கேட்டேன். என்னென்னமோ கணக்கு, எனக்கு ஒன்றுமே மனசில் ஆகவே இல்லை. கையில் காசு இல்லை, நான் என்ன செய்ய? செருக்கில் உடனே வெளியெடுக்கணுமே காக்கா. இரு நான் வந்துடுறேன்னு சொல்லி 11:15 பஸ்ஸை பிடிச்சிட்டு மருத்துவமனைக்கு உள்ள வேகமாக நுழைஞ்சு வந்தேன். அப்படியே முகத்தை தொங்க போட்டு கவலையோட முகத்தோட அவங்க அப்பா உக்காந்துருந்தா. பையன் அவங்கிட்ட கொடுத்தேன். எதிர்பார்த்துருக்க மாட்டான். எம்பிட்டு இருக்குது? 35,000 இருக்குது. கம்ப்யூட்டர் காட்டிய பில் தொகையை கட்டினா, அதே கம்ப்யூட்டரில் கட்டிய ரசீதும் கிடச்சிது. பையனை கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டேன். லிஃப்ட்டில் கீழே கொண்டு வந்து தருவாங்க அப்படின்னு சொன்னான். மருத்துவமனையோட வாசல் படியை ஒட்டி சரால்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றுச்சு.
விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடுற யாரையும் கொண்டு வரல. அதிலிருந்து ஒரு காலி ஸ்ட்ரெச்சரை இறக்கி வச்சாங்க. கீழ்நோக்கி வந்த லிஃப்டில் முகம் மூடப்பட்ட நிலையில் ஒரு உடல் தாழ்ந்து வந்துச்சு. காக்கி உடை அணிஞ்ச ஒரு மருத்துவ பணியால் இயங்க லிஃப்ட்லேருந்து அந்த உடல் வைக்கப்பட்ட வண்டியை உருட்டிட்டு ஆம்புலன்ஸ் பக்கம் கொண்டு வந்தார். ஸ்ட்ரெச்சரை தூக்கி வச்ச இடத்துலையே வச்சாங்க. அந்த நர்ஸு நூக்கண்ணுவோட வாப்பா கிட்ட வந்து கேட்டாங்க, பில் பணம் கட்டினீங்களா? கட்டியாச்சுன்னு ரசீதை எடுத்து காட்டினாரு. சார், நேற்று ராத்திரி உங்கள் பையனுக்கு திடீர்னு ரொம்ப சீரியஸாக போச்சு பாய். உடனே ஆப்ரேஷன் தேவைப்பட்டுச்சு. தியேட்டருக்கு அவசரமாக எடுத்துகிட்டு போகும்போது வழியில் அப்படின்னு எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சொன்னான். நூக்கண்ணோட வாப்பா ஓன்னு அழலை. அப்படியே ஒரு அக்கினி ஜுவாலையாக பார்க்குறான். 33,000 ரூபா கொடுத்து தந்துட்டு சீக்கிரம் பாடியை ஏற்றுங்க பாய், வேறு பாடி வந்துச்சுன்னா எடுக்க போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். பெத்த தகப்பனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு அந்த மரணம் பற்றி தெரிஞ்சிருந்தது. அந்த நெட்வொர்க்கை பற்றி என்னால் சிந்திக்க கூட முடியல. ஆம்புலன்ஸ் டிரைவர் நச்சரிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த வாடகை முன்பணத்தை கொடுக்கறக்காக. இப்போல்லாம் பஸ் பயணம் செய்யும்போது கண்ணை இறுக்க மூடிக்கிட்டு தூங்குற மாதிரி இருக்கையில் சாஞ்சுக்குவேன். ஏன்னா சாலையோரத்தில் இருக்கிற அந்த ஆம்புலன்ஸுகளை கண்ணில் பார்த்தாலே உடம்பெல்லாம் கிடுகிடுகிடுன்னு நடுங்குது அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார். உண்மையிலேயே மருத்துவம் எவ்வளவு வியாபாரமாக மாறியிருக்கு, அந்த ஆம்புலன்ஸுகளும் கூட அப்படிங்கிறத இந்த கதையில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். உண்மையிலேயே அந்த நூக்கண்ணு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நினைக்கும் பொழுது நமக்குள்ளேயும் மனசெல்லாம் என்னமோ பண்ணோம். இவருடைய கதைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. வாசித்து பாருங்கள். வேறொரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.